மர்டர் கேஸ்னால் நார்மல் கேஸ்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மதுரையில் நடந்த இந்த கேஸு போலீஸையே ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ண ரியல் இன்சிடெண்ட். ஒரே பாடி, ஆனால் அதுக்கு 2 ஐடென்டிட்டி. 3 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஜாயின் ஆக வேண்டிய லெவலில் ஒரு ட்விஸ்ட்டு. இது ஃபேக் டெத்தா, இன்சூரன்ஸ் ஃப்ராடா, இல்லை ரியல் மர்டரா? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2011 மதுரையில் ஒரு பாதி எரிக்கப்பட்ட ஒரு பாடி கிடச்சிருக்கு. ஃபேஸை பார்க்க முடியாத அளவுக்கு எரிஞ்சிருக்கு. பாடிக்கு பக்கத்தில் ஒரு பைக்கோட கீயும் ப்ளஸ் ரேஷன் கார்டோட காப்பியும் இருந்திருக்கு. அதில் நேம் கார்த்திக்னு வந்திருக்கு. அவனோட ஃபேமிலியை கூப்பிட்டு கேட்டப்ப இது எங்கள் பையன்தான் சொல்லி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த கீ செயின், இந்த பைக்கு எல்லாமே எங்கள் பையன்தான், எங்கள் பையனை தான் யாரோ எரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸுமே அதை நம்பிட்டாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒரு ஷாக்கிங் டீட்டெயில் வந்திருக்கு. கார்த்திக்கு பாடியில் இருந்த ஓல்டு ஃப்ராக்சர் மார்க்ஸ் எதுவுமே இந்த டெட் பாடியில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதோட ஹைட்டு, டோ ஸ்ட்ரக்சரு எதுவுமே மேட்ச் ஆகலை. இந்த பாடி கார்த்திக்னு நம்பின டீட்டெயில்ஸ் தப்புன்னு போலீஸுக்கு புரியுது. போலீஸ் செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஃபேமிலி கன்ஃபார்ம் பண்ணதே அவங்க பையன் பண்ணிட்டாங்க. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஏன் மேட்ச் ஆகலைன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்தாங்க. அடுத்து போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, இந்த கேஸ் எப்படியெல்லாம் போச்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அப்போ இறந்து போனவரோட டெட் பாடி யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் லென்த் வீடியோவோட லிங்க்கை கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.